அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உமாயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வுகளுக்காக நேற்றைய தினம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்ததுடன் இலங்கையில் முக்கியமாக 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பாக இலங்கையும் ஈரானும் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டிருந்தார்கள். இது தொடர்பான விவரங்களை நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். குறிப்பாக திரைப்படத்துறை, ஊடகம், சுற்றுலா, கூட்டுறவு, நூலகங்கள், கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு மற்றும் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளதுடன் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட குழுவினரின் வருகை இலங்கைக்கு புத்துணர்ச்சி அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் ஈரானுடைய ஜனாதிபதி இலங்கைக்குள் கலந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் கொல்லப்பட்டி பள்ளிவாசலில் நேரடியாக கலந்து கொண்டு அங்கு ஈரான் ஜனாதிபதி ஆற்றிய உரை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கின் வருகை அறிவிப்பு வெளியான உடனேயே அமெரிக்காவின் உளவு பிரிவு CIA, ஆஸ்திரேலிய உளவு பிரிவு மொசாட் போன்ற சர்வதேச உளவு பிரிவினுடைய அதிகாரிகள் இலங்கைக்குள் முகாமிட்டு இலங்கையின் நடவடிக்கைகள் தொடர்பில் தீவிரமான புலனாய்வு விடயங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருந்தோம். அது மட்டுமல்ல, ஈரான் இடையிலான பதற்ற நிலை உச்சமடைந்திருக்கும் இன்றைய சூழ்நிலையில் பூகோள அரசியலில் ஈரானை தனிமைப்படுத்துவதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரான் மீது பொருளாதார தடை, ஈரானுடன் நட்பு வைத்துக் கொள்ளும் நாடுகள் மீதான அழுத்தம், நெருக்கடி என பல ஈரானை மையப்படுத்திய நகர்வுகளை இஸ்ரேல், அமெரிக்கா மேற்கொண்டு வரும் இந்த சூழ்நிலையில் இவர்களுடைய அழுத்தங்கள் பூகோள ராஜதந்திர சிக்கல்களையும் மீறி இலங்கை இவரை அழைத்திருப்பதும், பல்வேறுபட்ட பாதுகாப்பு சிக்கல்களை கடந்தும் இலங்கைக்கு ரைசி வருகை தந்திருப்பதும் மேற்குலக ஊடகங்களில் இன்று மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஏனெனில் ஈரான் இஸ்ரேல் பதற்றம் ஒரு உலக யுத்தமாக மாறிவிடுமா என்ற அச்சம் அனைத்து மட்டங்களிலும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானுக்குள் இஸ்ரேல் எந்த நேரத்திலும் ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்ல இருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் ஒரு மத்திய கிழக்கு பிராந்தியம் கடந்து உலக மோதலாக மாறிவிடலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் அவற்றையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு பாகிஸ்தான் இலங்கைக்கு சுமூகமாக பயணம் செய்து தன்னுடைய வழக்கமான நடவடிக்கைகளை மிகவும் சுலபமாக ஈரான் ஜனாதிபதி மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் கொல்லுப்பட்டியில் உரையாற்றியிருக்கக்கூடிய ஈரானிய ஜனாதிபதி குறிப்பாக இலங்கை, ஈரான் இடையே பல ஆண்டுகால வரலாற்று கலாச்சார தொடர்புகள் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். குறிப்பாக இலங்கைக்கு நான் விஜயம் செய்வதால் ஏற்படக்கூடிய ராஜதந்திர சிக்கல்கள், நெருக்கடிகள் குறித்தும் நான் அறிந்திருந்தேன். எங்களுடைய அதிகாரிகள் எனது வருகைக்கு முன்னதாக இலங்கைக்கு வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள், வருகை தொடர்பான பல்வேறுபட்ட சிக்கல்கள் குறித்தும் பேசியிருந்தார்கள். இருந்தபோதும் இலங்கை மக்கள் மீதும் இலங்கை மீதும் கொண்ட அன்பின் காரணமாகவும் எங்களுடைய வரலாற்று பிணைப்பின் காரணமாகவும் என்னுடைய இந்த வருகை அமைந்திருக்கின்றது. குறிப்பாக தொழில்நுட்பம் என்பது சில நாடுகள் தங்களுக்கு மட்டுமே உரித்தான சொத்து என்பதைப் போல பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சில தொழில்நுட்ப விவகாரங்களையும் தொழில்நுட்பம் சார்ந்த இரகசியங்களையும் தமது நாட்டு அபிவிருத்திக்கு மட்டும், தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு மட்டும் அதை வழங்கி கொண்டு உலகளவில் ஏனைய நாடுகளை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதும், அந்த நாடுகளின் சுயசார்பு பொருளாதாரத்தை அளிப்பதும், ஒரு நாடு தங்கள் மீது தங்கியிருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் பல நாடுகள் செயற்பட்டு வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து ஈரான் தொழில்நுட்ப ரீதியாக தற்போது மிக பெரும் வளர்ச்சி கண்டிருக்கின்றது. அறிவியல், தொழில்நுட்பம், இராணுவம் சார்ந்த விடயங்கள் மற்றும் பல்வேறுபட்ட வானியல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் கூட இன்று ஈரான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இதற்கு ஈரான் மக்களினுடைய நம்பிக்கையும் ஈரான் மக்களுடைய அர்ப்பணிப்புமே காரணமாக இருக்கின்றது. 45 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் கட்டியெழுப்பிய அறிவை, அனுபவத்தை எங்களுடைய நட்பு நாடான இலங்கைக்கு தற்போது நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். மேலும் இலங்கையுடன் இணைந்து பல்வேறுபட்ட விடயங்களில் நெருக்கமாக பணியாற்றுவதற்கு ஈரான் தயாராகவும் விருப்பத்துடனும் இருக்கின்றது. எத்தகைய பிராந்திய வல்லாதிக்க சக்திகளின் அழுத்தத்துக்கும் உட்படாமல், அழுத்தங்களுக்கும் அஞ்சாமல் எங்களுடைய நகர்வுகளும் இலங்கைக்கான உதவிகளும் இருக்கும் என ஈரான் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு சில நாடுகள் தங்களை மட்டும் நம்பிக்கொண்டு அல்லது
உலக ஒழுக்கில் தான் இந்த உலக ஒழுங்கை இயக்குவதைப் போல அவர்கள் மமதையுடன் செயற்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மிகப்பெரிய தடைகள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே ஈரான் இன்று இந்த நிலையை எட்டியிருக்கின்றது. எனவே இலங்கை மக்களாகிய நீங்களும் தொடர்ச்சியாக நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட்டால் இந்த நாட்டிலும் பல மாற்றங்களை காண முடியும், ஏற்படுத்த முடியும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் தெரிவித்த கருத்துக்களில் ஒரு சில நாடுகள் உலக ஒழுங்கை தாங்கள் கட்டுப்படுத்துவதைப் போல நினைத்து கொண்டு ஏனைய நாடுகளையும் அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடுகள் மீதும் மிகப்பெரிய அழுத்தத்தையும் நெருக்கடியையும் கொடுக்கின்றார்கள் என்று கூறியிருப்பது அமெரிக்கா, ஸ்டேல் போன்ற நாடுகளை என்பது அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்கா, ஸ்டேல் போன்ற நாடுகள் ஈரானிய ஜனாதிபதியின் வருகையை அல்லது விஜயத்தை இறுதி நேரத்திலாவது நிறுத்த வேண்டும் என இலங்கைக்கு மறைமுகமாக பல ராஜதந்திர நெருக்கடிகளை கொடுத்திருந்தமை குறித்து நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். இருந்தபோதிலும் தற்போது இலங்கையினுடைய தேயிலையை அதிகளவில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு நாடு ஈரான். அதேபோல் இலங்கை இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடி உச்சமடைந்திருந்த போது கச்சா எண்ணெயை, பெட்ரோலிய பொருட்களை இலங்கைக்கு மிக நீண்ட கால வட்டியற்ற கடன் முறைமையில் இலங்கைக்கு வழங்குவதற்கு ஈரான் முன்வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. உலகளவில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கிய நாடுகளில் ஈரானும் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில்தான் இலங்கையின் உடைய அதிகாரிகளும் அரசும் ஈரானினுடைய இலங்கைக்கான பொருளாதார ஒத்துழைப்பையும் அது சார்ந்த விடயங்களையும் கருத்தில் கொண்டே அமெரிக்கா, ஸ்டேல் ராஜதந்திர உறவில் ஏற்படும் சிக்கல்களையும் புறம் தள்ளி ஈரான் ஜனாதிபதி அழைத்தமை மட்டுமல்ல, ஒரு மிக பிரமாண்டமான வரவேற்பை நேற்று கொடுத்திருக்கின்றார்கள். அது இராணுவ அணிவகுப்பாக இருக்கலாம், பீரங்கி குண்டுகள் முழங்க செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு மேற்குலகிற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய அல்லது மேற்குலகிற்கு அமெரிக்கா, ஸ்டேல் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய ஈரான் ஜனாதிபதிக்கு இலங்கை இந்த வரவேற்பை அளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணைகளை இலங்கை பெற்றுக்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் முறைமையின் கீழ் பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்து வரும் சூழ்நிலையில் இந்த ஈரான் ஜனாதிபதியினுடைய விஜயம், அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புகள் இந்த விடயங்களில் சிக்கல்களை ஏற்படுத்துமா என கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் நிச்சயமாக ஈரான் எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரான கொள்கையை கொண்ட நாடுகளில் நாங்கள் அணிசேரா கொள்கையை கடைபிடிக்கின்றோம். இதன் காரணமாக ஈரான் மற்றவர்களுக்கு எதிரான நாடுகள் எமக்கு எதிரானவை என்ற கருத்து அல்ல என இலங்கையினுடைய வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரியும் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே ஈரான் ஜனாதிபதியினுடைய விஜயம், அதனைத் தொடர்ந்து இலங்கையுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள், அது மட்டுமல்ல அமெரிக்கா, ஸ்டேல் போன்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதத்தில் முழு உலகத்தையும், வறிய நாடுகளையும், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளையும் கட்டுப்படுத்துவதையும் ஒரு சில நாடுகள் தான் உலகை ஆள முடியும் என நினைப்பதையும் அவர்கள் இனிவரும் கனவாக நினைத்து கொள்ள வேண்டும் என கொல்லுப்பட்டி பள்ளிவாசலில் ஆற்றிய உரையும் மிக பெரும் பரபரப்பையும் விமர்சனங்களையும் உலகளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கான தன்னுடைய ஒரு நாள் விஜயத்தை முடித்துக்கொண்டு தற்பொழுது ஈரானை சென்றடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈரான் ஜனாதிபதி மீண்டும் நாட்டுக்கு சென்று விட்டாலும் கூட அவருடைய இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கான விஜயமும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்களும் இன்றைய தினம் அமெரிக்கா, ஸ்டேல் கடந்து ஒட்டுமொத்த மேற்குலக ஊடகங்களிலும் பேசுபொருளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இது சார்ந்த விடயங்களை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. I believe that today one of the most serious and at the same time strategic needs in the Islamic Ummah is to create and to gain unity. دشمنان اسلام به دنبال ایجاد تفریقه هستند، اما باید وحدت و انسجام را دنبال کنیم. The enemies of Islam are trying to sow the seeds of separation and differences. So we need to be cautious and we need to ensure unity and integration. دشمنان اسلام با ایجاد داعش به دنبال ایجاد ناامنی، قتل و کشتار، خونریزی در کشورهای اسلامی هستند، اما باید بدانیم که
جریان داعش و جریان‌های تکفیری دست ساخته دشمنان اسلام. The enemies of Islam have been trying to create groups like Daesh, ISIS, in order to bring about insecurity and to carry out killings and bloodshed in the Islamic countries. So these groups, including ISIS, Daesh, or other terrorist groups, are in fact handmade of the enemies of Islam. امریکایی‌ها در مبارزه انتخاباتی اعتراف کردند که داعش رو آنها تشکیل داد. The U.S. officials in the election campaigns confessed that ISIS was created by the U.S. باید از هر گونه اقدامی و قلم زدنی و گفتنی که بین مسلمانان تفرقه ایجاد کنه پرهیز کرد. We have to cautiously refrain from taking any action, writing any piece of writing, and at the same time making any statements which would create differences and separation among Muslims. اگر کشورهای اسلامی و کشورهای منطقه با هم هماهنگ بودن، اختلاف نمی داشتن، رژیم صهیونیستی جرأت این همه ظلم و ستم به مردم غزه و فلسطین را نمی داشت. If the Islamic countries and the countries in my region were united enough and they were coordinated enough, and if they had avoided any differences, so the Zionist regime of Israel wouldn't dare kill a big number of people and to commit oppression against the innocent people of Gaza and Palestine. رژیم صهیونیستی داره از اختلاف بین کشورهای اسلامی سوء استفاده می‌کنه و این همه ظلم و قتل و کشتار و کودک کشی و نسل کشی رو داره در سرزمین غزه و فلسطین انجام می‌ده. The Israeli Zionist regime is abusing the differences that